Honorable Minister, respected officers on the dais and in the audience, ladies and gentlemen, and of course, the future of our police force. நான் எங்கே போனாலும் என்கிட்ட கேட்கப்படுற பொதுவான கேள்வி என் சக்ஸஸ்க்கு என்ன காரணம்? இட்ஸ் ஆக்சுவலி வெரி சிம்பிள். வாழ்க்கையில் ஒரே ஒரு ஐடியாவை எடுத்துக்கங்க, அந்த ஐடியாவையே உங்க வாழ்க்கையாக்கிக்க. திங்க் அபவுட் இட். ஆல் தி வெரி பெஸ்ட். ஜெய் ஹிந்த். Now I request the medal winners to come forward. Mr. Ranjit IPS, who's passed in distinction in Cyber Cell Specialization. Next, Mr. Mithran IPS will receive the medal from the Honorable Home Minister Shri Prakash. Mr. Mithran receives this award as he has specialized in managing activities involving organized crimes such as white-collar crimes, financial crimes and political crimes. Mr. Mithran has one more honor to receive. It's a special award for the overall best probationer of the batch, which the chief guest Padma Shri Siddharth will present. I will now request Mr. Siddharth to present the award. Mr. Mithran has taught in various drill movements such as weapon training, firing, unarmed combat and special tactics. Now, Mr. Mithran receives the Home Minister's pistol from the chief guest. Director, beautiful pistol. அதுவும் உங்க கையால. இதை விட எனக்கு வேற என்ன சார் வேணும்? Wish you the very best. Do well. ஷியோர் சார். எனக்கும் ஒரு ஐடியா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அதையே நான் வாழ்க்கையாக்கி ஜெயிப்பேன். Congratulations. சொல்லுங்க சார், என்ன விஷயம்? என்ன சார், ஏதாவது ப்ராப்ளமா? மேம், ஸ்டூடெண்ட்ஸோட பாதுகாப்புக்காக சின்னதாக ஒரு மீட்டிங். ஓகே சார், கோ அஹெட். கேர்ள்ஸ், ஒரு சின்ன அட்வைஸ் தான். நம்ம சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேரும் நல்லவங்க கிடையாது. பிரச்சனை வீட்லேயோ பப்ளிக் பிளேஸ்லையோ எப்படி வேணாலும் எந்த ரூபத்தில் வேணாலும் வரலாம். பிரச்சனை வரும்போது இப்போ நான் சொல்ல போகிற இந்த 5 பாயிண்ட் எப்போ உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பயப்படாதீங்க. ஃபியர் இஸ் our பிகெஸ்ட் enemy. அது மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி உங்களை பலவீனப்படுத்தும். செகண்ட் பாயிண்ட், சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுங்க. எதிரிக்கிட்ட நீங்கள் தைரியமாக இருக்கேன்னு காட்டிக்கோங்க. தேர்ட் பாயிண்ட், அட் த சேம் டைம் அந்த சிச்சுவேஷன்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு வழி தேடுங்க. ஃபோர்த் பாயிண்ட், யாருக்காவது தகவல் கொடுக்க ட்ரை பண்ணுங்க. ஃபிஃப்த் பாயிண்ட், இது எதுவும் முடியலன்னா உங்கள் மொத்த பலத்தையும் சேர்த்து அந்த எதிரியை அட்டாக் பண்ணுங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, குழந்தை பிறக்கிற வழி எந்த ஆனாலையும் தாங்க முடியாது. ஸோ உங்கள் மொத்த பவரையும் வெளிக்காட்டுங்க. பி போல்ட் அண்ட் பி கான்ஃபிடென்ட். ஓகே கேர்ள்ஸ், அப்புறம் லாஸ்ட் ஒன் திங், உங்கள் பாதுகாப்புக்காக தான் போலீஸ் இருக்கு. உங்கள் எல்லாருக்கிட்ட செல்ஃபோன் இருக்கா? மேம், பிரின்சிபல் உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க, பார்த்துட்டு வந்துடுறீங்களா? சரிங்க. இப்போ சொல்லுங்க, உங்க எல்லாருக்கிட்ட செல்போன் இருக்கா? கேர்ள்ஸ், இது என்னோட பர்சனல் நம்பர், எல்லாரும் சேவ் பண்ணிக்கோங்க. நம்பரை நோட் பண்ணிட்டியாமா? நோட் பண்ணிட்டேன் சார். அது நான் உன்னை பார்க்கணும். அது நீ கதை துற ப்ளீஸ். அது ஒன்றும் ஆகாது. ஒன்றும் இல்லைங்க, வா, அழாத ப்ளீஸ். எங்க பாருடா, வீடியோ நான் பார்த்தேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த ஊரே பார்க்கலாம். அது வெளியில வர முடியாத அளவுக்கு எவ்வளவு தடுக்கணுமோ அவ்வளவும் பண்ணுவேன். அப்படி தடுத்து மீறி வெளில வந்துருச்சுன்னா ஆதினி, ஆதினி, ஏன் ஆதினி கோழையா? பயந்தவளா? பிரச்சனை எதிர்கொள்ள தெரியாதவளா நீ? நியூடா என் உடம்பு பூரா வெளியே வரப்போகுது. அது அத்தனை அந்த கண்ணும் பார்க்க போது பல பேர் ஷேர் பண்ணுவான்.
ஒண்டர்ஃபுல் பேடுன்னு சில நாய்ங்க கமெண்ட்ஸ் பண்ணுவான். ஃபுல் வீடியோ லிங்க் கிடைக்குமா ப்ளீஸ்னு 10 பேர் கெஞ்சுவான். ஆனா வீடியோவை டெலீட் பண்ணனு ஒருத்தன் கூட சொல்ல மாட்டான். எதிர்த்த வீடு, பக்கத்து தெரு, இந்த ஊர் என்ன வேற மாதிரி பார்க்க போது அந்த பொண்ணு வீடியோ வந்துருச்சாமே, நீ பாத்தியா நான் பார்த்தேன்னு பேசுவாங்களே தவிர அந்த வீடியோ போட்டவனை பத்தி பேசுவாங்க, திட்டுவாங்க. ஒரு பொண்ணு பாலியல் தொந்தரவு செய்யப்பட்டா அவனை உசுப்பேத்துற மாதிரி ஏதாச்சும் பண்ணிருப்பான். ரேப் பண்ணா செக்ஸியா ட்ரெஸ் பண்ணிருப்பான் அப்படின்னு பாதிக்கப்பட்டவங்களை பத்தி மட்டும்தான் பேசுவோம். ஆனா பாதிப்பை ஏற்படுத்தினவனை பத்தி பேசுவாங்க நினைக்கிறீங்க? இந்த ஊருக்கு வாய் மட்டும்தான் இருக்கும், காது கேட்காது. எதுக்கோ சிரிச்சா கூட என்ன பார்த்து சிரிக்கிற மாதிரி தான் தோணும். என்ன கூட விடுங்க, எங்க அப்பா கடை வீதி பக்கம் போக முடியும் நினைக்கிறீங்க? நீங்க ஆபீஸ்க்கு போக முடியுமா? இத பண்ணவன் அப்பன் போவான், இத பண்ணவன் போவான். எந்த தப்புமே பண்ணாத நீ கூனி குறுகி வெட்கப்பட்டு நிற்கும் போது அதை ஒளிஞ்சு மறைஞ்சு நின்று எடுத்தான் அவன் குடும்பம். கூனி குறுகி நிற்க வேண்டாம். பொண்ணுங்கனாலே பலவீனமானவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இல்ல பலம் ஆக்கணும். பொண்ணுங்களோட பால் உறுப்புல தான் கௌரவம் இருக்குன்னு நினைக்கிறது எல்லாமே சுத்த பைத்தியக்காரத்தனம். ஒரு பொண்ணோட வெறும் உடம்பு ஆபாசமானது இல்லைங்கிற குரல் நம்ம குடும்பத்திலிருந்து ஓ மூலமா ஃபர்ஸ்ட் ஒலிக்கணும். ஓ வக்கரத்தை விட என் உடம்பு ஆபாசமானது இல்லைங்கிறத எல்லா பொண்ணுங்களும் சேர்ந்து நின்று சொல்லணும். நம்மளோட பயம்தான் அவனுங்களுக்கு பலம். அது நீ எல்லா பொண்ணுங்களுக்கும் ரோல் மாடலா இருப்பேன் நான் நம்புறேன். ஒரு பொண்ணு கழக அவளுடைய தைரியம் தன்னம்பிக்கை தாம்மா. தைரியமா இருமா. உன் கூடவே இருப்போம் எப்பவுமே. நான், அப்பா, அம்மா எல்லாரும். இங்க பாருமா, என் மருமக அழலாமா? நீ தைரியமா இருக்கணும், அழவே கூடாது, சரியா? சொல்லுங்க. தங்கம், தங்கம், நான் சொல்றதை கவனமா கேளு. நான் சொல்றத கவனமா கேளு. நியாயம் உன் பக்கம் இருக்கு. உன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் உன்னை விட்டு போனாலும் கட்டின புருஷனுக்காக ஒத்த பொம்பளையா நின்னு போராடுறிய தைரியம் உன்கிட்ட இருக்கு. இவ்வளவு பெரிய எதிரியை எதிர்க்கிறதுக்கு துணைக்கு யாரு இல்லைங்கிற கலக்கம்தான் உன்னை தடுக்குது. ஆனா நீ கலங்கிறது துணைக்கு யாரு இல்லைங்கிறதுக்காக இல்ல, துணைக்கு யாரு இருக்காங்கிறது தெரியாததனால. சத்தியமா சொல்றேன் தங்க, நியாயமும் தைரியமும் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு இருந்துச்சுன்னா அந்த சாமி இறங்கி வந்து அவளுக்கு துணையா நிற்கும். தங்கம், துணிஞ்சிரு. துணிஞ்சவங்களுக்கு தோல்வியே கிடையாது. போடு கையெழுத்து. கையெழுத்து போடுறேன். தனியா ஒரு பொண்ணா இந்த சொசைட்டில தனியா ஒரு பொண்ணு ஜெயிச்சான்னு ஏங்க நீங்களே ஆச்சரியமா சொல்றீங்க? இதோ பாருங்க, பெண்ணும் ஆணும் சமங்க. ஒரு ஆண் ஒரு பெண்ணை விட உடல் அளவுல வலிமையானவன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா ஒரு பெண் ஒரு ஆணை விட மனதளவுல ரொம்பவே வலிமையானவங்க. எங்க அம்மாவெல்லாம் நீங்க பார்த்துருக்கணும். சும்மா டெரருங்க, டெரர். இப்ப எதுக்கு நான் சொன்னேன்? சோ தனியா ஒரு பொண்ணு நின்று ஜெயிச்சேன் அப்படின்னு அதிசயமா சொல்லாதீங்க. கேஷுவலா கர்வமா சொல்லுங்க. கர்வத்துக்கு ஒண்ணாங்க பஞ்சம்ல. இருந்தாலும் என் ஸ்டேட்டஸ்க்கு
நீ என்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா மரியாதையா பிஹேவ் பண்ணியிருக்கலாம். அந்த 4 ஃபோனும் உங்கள்தா? எஸ். இப்போ அந்த 4 காஸ்ட்லி ஃபோனும் ஒன்று தான், என்னோட சாதாரணமான ஃபோனும் ஒன்று தான். எதுலேயுமே சர்வீஸ் இல்லை, எதுலேயுமே யார்கிட்டையும் பேச முடியாது. உங்கள் மெர்சிடிஸ் பென்ஸும் ஒன்று தான், என்னுடைய மோஃபாவும் ஒன்று தான். எதுலேயுமே இங்கேருந்து எங்கேயுமே போக முடியாது. ஸ்டேட்டஸ்னு அடிச்சுக்கிட்டீங்களே, இன்னைக்கு பெரிய பெரிய பணக்காரங்களாம் கூட நடு தெருல தானே நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ தண்ணி வந்த உடனே எவ்வளோ காசு வச்சிருக்கீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 1 ரூபாய் சாப்பாட்டுக்கும் தண்ணிக்கும் என்னால அலைஞ்சிங்க. ஏழை பணக்காரன், ஜாதி மதம் பேதம், ஹை கிளாஸ் மிடில் கிளாஸ் லோ கிளாஸ், படித்தவன் படிக்காதவன், காசு வச்சிருக்கிறவன் கடங்காரன், கார்பரேட்காரன், கரிகடக்காரன், அரசியல்வாதி, சினிமாக்காரன், குடிசையில் இருக்கிறவன், பங்களாவில் இருக்கிறவன், நல்லவன் கெட்டவன் எல்லாரும் சமந்தான்னு ப்ரூவ் பண்ண இந்த மாதிரி ஒரு மழை வந்து நம்மளை செருப்பால் அடிச்சாதான் நமக்கெல்லாம் புத்தி வரும்ல.